பெரியோர்களே சபையோர்களே பெரியோர்களே சபையோர்களே சபை நிறைந்த தோட்டத்தாரே ஆதியங்க ஊர்தல் நாதில சாந்தர் குல வம்சத்திலே வாசலில வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் வந்தனங்கள் செய்தமையா கூடு இருக்கும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நானும் நமஸ்கரித்தேன் கூட போகும் பெரியோர்க்கெல்லாம் குழந்தை நானும் வணங்கி நின்றேன் சக்தியோட வாசலில கதை சுருக்க சொல்லி சக்தி கதை பாட போறோம் அடக்கம் கதை சுருக்க சொல்லி அம்மா கதை பாட போறோம் அடிக்குகின்ற பாட்டதிலே குற்ற வந்தால் பாலகி போல் என்ன வேண்டும் சொல்லுகின்ற சொல்லதேண்டும் சொற்குறைகள் வந்தால் சொந்த குழந்தை போல என்ன வேண்டும் படிக்குகின்ற பாட்டதிலே சொல் முன்னால் வந்திட்டாலும் சொல் பின்னால் வந்திட்டாலும் பெரியோர்களே சபையோர்களே ஆறு வேளை 100 குற்றம் ஆறு வேளை எங்களை ஆதரிக்க சபையோர்களே சபை நிறைக்க வந்த தாய்மார்களே தாய்மார்கள் எங்கய்யா எங்க இருக்காங்க? வீட்டுல இருந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பூசைக்கு வருவோம் நினைக்கிறேன். ஆமா, பூஜை நேரத்துல அம்மாள சாமியை கும்பிட வருவாங்க. சரிதா. ஆமா, பெரியோர்களே சபையோர்களே சபை நிறைய வந்து அமர போகக்கூடிய தாய்மார்களே இந்த பாவூர் சத்திரம் அருகாமையிலே அமைந்துள்ள ஆரியங்காவூர் தன்னதிலே சான்றோர் சத்தியமான் குல வம்சத்திலே அருள்பாலித்து அமர்ந்திருக்கிறாளே என் தாயான அம்பிகை காளியம்மனுடைய புண்ணிய திருவாலயத்திலே பார்வகுளம் பைம்பொழிமா நகரத்தை சேர்ந்த திருமதி ஆனா ஆறுமுக செல்வி அடியாள் நான் உங்களுடைய மத்தியிலே இந்த சக்தி காளியம்மனுடைய ஆலயத்திலே ஐயனுக்கும் ஐயனாகிய தர்ம சாஸ்தா பிறந்தால்தான் சகல தெய்வங்களுக்கெல்லாம் சக்தி கிடைக்கும் என்பது சாஸ்திரம் அல்லவா? ஐயன் பிறந்தால்தான் அத்துணை தெய்வங்களுக்கெல்லாம் அருள் கிடைக்கும் என்பது ஆதி காலத்திலே ஐதீகம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஐயனுக்கும் ஐயனாகிய தர்ம சாஸ்தாவுடைய திருப்புகளை அதாவது இன்றைக்கு வைகாசி மாதம் 2025ஆம் ஆண்டு வைகாதி மாதம் 4வது செவ்வாய்க்கிழமை இரவு இன்றைய தினத்திலே இந்த அம்மாளுடைய ஆலயத்திலே ஐயனுடைய திருப்புகளை 5 சொல்லிலே அவதாரம் செய்து காளியம்மனுடைய புகழை படிக்க இருக்கின்றோம். சக்தியுடைய ஆலயத்திலே எங்களுக்கும் முன்பாக எத்தனை பெரிய பெரிய புலவர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஒவ்வொரு வெள்ளிஸ்ரீ புலவர்களுமே அவர்கள் குருநாதர் கற்றுக் கொடுத்தார் போன்று பாடி வைத்திருப்பார்கள். சிறு மதளை சிற்று அறிவிற்கு எட்டியபடி. ஏனென்றால் ஒரு புலவரை போன்று மற்றொரு புலவர் பாட முடியாது. அடியால் சிற்றறிவிற்கு தக்கவாறு சக்தியுடைய புகழை படிக்க இருக்கின்றோம். ஆகையினாலே படிக்கின்ற கதைகளில் பல குற்றங்கள் இருந்தாலும் பின் சொல் முன்னால் வந்தாலும் முன்னாலே சொல்லக்கூடிய சொல்லானது தவறி பின்னால் வந்தாலும் சொல் குற்றம், இசை குற்றம், கவி குற்றம், சாரியுட குற்றங்குறைகள் இருந்தாலும் எங்க ஆட்கள் இது ஒரு குறை இருந்தாலும் மேலதாளங்கள் ஒரு குறை இருந்தாலும் சரீர குற்றம் சாரீர குற்றம் இருந்தாலும் 6 விளையிற ஒரு குற்றங்கள் எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்க வேண்டும் என்று சக்தி காளியம்மனுடைய ஆலயத்திலே வந்திருக்கப்பட்ட நமது ஐயா பெரியோர் அவர்களுக்கும் நமது அம்மா தாய்மார் அவர்களுக்கும் வருங்கால தோழர்களுக்கும் வாலிப இளஞ்சிங்கங்களுக்கும் தொழில் படித்த அனைவர்களுக்கும் கல்வி கற்றதோர் கலைவாணர்களுக்கும் மற்றும் இந்த விழா கமிட்டியாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் நாட்டாமை பொருளாளர் பக்கிஸ்தார் கணக்கு பிள்ளை தர்மகர்த்தா மற்றும் பக்த கோடி பெருமக்கள் அனைவர்களுக்கும் அத்தோடல்லாது இப்பொழுது ஒலியாண்டு ஒலி அமைத்து தந்திருக்கக்கூடிய ஆரியங்காவூர் ஸ்ரீ முருகன் சவுண்ட் சர்வீஸின் உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் மற்றும் ஆபரேட்டர் அவர்களுக்கும் அத்தோடல்லாது இப்பொழுது இந்த சக்தி ஆரியங்காவூர் காளியம்மனுடைய ஆலயத்திலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஒளிபரப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாவூர் சத்திரத்தை சேர்ந்த நமது அண்ணா யாழி உரிமையாளர் அவர்கள் என் பேரு ஆறுமுகம், அண்ணாச்சி பேரு ஆறுமுகம்.
ஒரு அவள் பேரு ஆறுமுகம் தானா? ஆமா சரிதான். அவன் பாவூர் சத்திரத்தை சேர்ந்த சரி. நமது அண்ணா யூடியூப் சேனல் யாழி உரிமையாளர் அவர்கள் ஆறுமுகம் அண்ணார் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்கள் அத்துணை பேர்களுக்கும் சரி எங்கள் 6 பேருடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சரி இத்துடன் எங்கள் கலா நிகழ்ச்சிக்கு வருகின்றோம். பாதி மதிமான் மழுகோ பாதி மதிமான் மழுகோ ஆமம்மா கங்கையோடு பாம்பணிந்தோ பார்வதியை மனம் புரிந்த ஆமா ஆதி சிவன் மோகமது கலிதமாக அச்சுதனார் என் பெருமாள் மோகத்தை இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போலவும் ஆமா 5 மைந்தர்கள் தோலினில் போனோல் இலங்க தோன்றி வேதினில் ஐயனாராக கரிக்கும் சிவனுக்கும் தர்ம சாஸ்தாக்கள் தர்மஞான புத்திராதிகளாக யாரெல்லாம் அவனையிலே வந்தவதாரம் செய்தார்களே ஆனால் சாமி பங்குனி மாதோ புதனது உத்தரத்தல் சாமி பங்குனி மாதோ புதனது உத்தரத்தல் பவரண பஞ்சமி கடக லக்கணத்தில் இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கஞ்சிவனுக்கு பிள்ளையாய் பிறந்தார் சிவ கையிலே பிறந்தவர்க்கு கையனார் என்றும் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றும் சாமி ஐயனார் ஹரிகர சோதர ஐயனார் சபரிமலை ஐயனார் மேலே தர்மசாஸ்தா ஐயனார் ஆரியங்கா ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் முத்து ஐயனுக்கு மெய்யனாக போலே கூட்டத்தோட ஐயன் பிறந்தாரே அகிலமல்ல காத்திடவே சாமி பிறந்தாரே சஞ்சலங்க தீர்த்திடவே ஐயனார் ஐயனுக்கு மெய்யனாக தர்மஞான சாஸ்தாக்களாக ஆலப்புலி கூட்டத்தோடு அகில உலக மக்களை காக்க சபரிமலை ஐயனா சாஸ்தா வந்து பிறந்தார் வெள்ளி கயிலாசத்து தானாகிய வெள்ளி கயிலாசத்து ஐயோ கயிலாசத்து கையிலயுதற்கே சிவமாலோ குருவே அரணுடன் பார்வதியும் கொலுவே இருந்தார் இந்திரலோகமனும் அமராபதியும் இந்திரணியும் கொலுவே இருந்தார் சந்திரலோகமனும் பாட்டு சந்திர சூரியரும் கொலுவே சத்தியலோகமனம் பிரமலோகத்தில் சந்திரமகன் சரஸ்வதியும் கொலுவே இருந்தார்
வைகுந்த தலமாதிலே வளரு வைகுந்த தலமாதிலே மாய பெருமாளு லட்சுமியும் குலவே முகத்துடனே வேலே வர 30 முற்கோடி தேவைகளோ 40 கோடி ரிஷிமார்களோ நந்தி படையுடலே பூதங்களோ நந்தி படையுடலே பூதங்களோ கையிலையில் 4 லட்சம் கோடி பேய்பேடைய ஐயோ பூதங்களோ கையிலையில் 4 லட்சம் கோடி அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலேங்கிரியன் மாமலையில் ஆண்டவனாகிய சிவபெருமான் நீலகண்டனாக கரை கண்டனாகவா காலகண்ட மூர்த்தி என்றும் சொல்லக்கூடிய சங்கரன் சதாசிவன் சர்ப்பாபரணம் சாராசூரன் தில்லை அம்பலன் திரிசூர தேவனோடு அந்த கைலாச பர்வதத்தில் இறைவனாகி பகவான் யானை தோல் போர்வையோடும் ஒலித்தோல் ஆசனங்களோடும் கையிலே கடவுளாகிய பகவான் குலவிருந்து வரக்கூடிய பொழுது யார் யாரெல்லாம் கடவுளோடு குலவிருந்து வருகிறார் தெரியுமா அடடே ஆகாயத்தில் சூரியானா ஆகாயத்தில் சூரியானா அழகு குளி சந்திரானா ஆகாயவாரியோடு ஆகாயோடு அன்னை கெங்காதேவி குலவிருந்தாள் ஆகாயே கெங்காதேவி அப்படியே குலவருக்கு நாளையில குலவருக்கு நாளையில கைலாசவாசலில கடவுளான பகவானுக்கு தப்பையவ வருவாளா நாட்டியங்கள் ஆடுவாளா ஒரு விஷய வருவாளா உல்லாசமாய் வேறகைய வருவாளா மிருதங்கமும் போடுவாளா கடவுளுக்கு முன்னாலே நந்தி தேவர் வருவாரா படை ஒழுங்கு நடத்துவாரா குண்டோதரை வருவாரா உடையும் இல்லை பிடிப்பார் சரஸ்வதி வருவாளா சங்கீதம் பாடுவாளா நாரதர் வருவாரா நாரதர் என்னை நாட்டு செய்தி சொல்லுவாரா நாரதர் அப்படியே கொலவே இருந்து வார போது கைலாச வாசலில ஆண்டவனார் பகவானுக்கு தெய்வத்திரு மாதேவரெல்லாம் நடனம் அது ஆடுதாள கடவுளுக்கு முன்னால அமர மதர் முனிவரெல்லாம் அரனை போற்றி வணங்குவாரா கைலாச வாசலில கடவுளாகிய எம்பெருமான் பகவான் தேவாதி தேவ முனிவர்களோட தேவகூட்டங்களோட நந்தி தேவனோட நாரத மகரிஷியோட அகஸ்தியர் புலஸ்தியர் நாரதர் அல்முனிவர்கள் கோரக்கர் கொங்கலர்கள் சித்தர்கள் புத்தர்கள் இலக்கிய பெருமானோடு கைலாசத்திலே கடவுளாகி எம்பெருமான் பகவான் ஐயா கொலவர
விருந்து வாராரே கொலை விருந்து வார போது பகவான் கொலை விருந்து வார போது அங்கு என்ன என்ன நடக்குறார் ஓடு 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 பகவான் கைலேங்கிரி மலையிலே தேவமணிகளோடு குலவிருந்து வரக்கூடிய காலத்திலே இறைவனாகிய பகவான் பார்த்தார் கைலேங்கிரியிலே வாழக்கூடிய தேவாதி தேவமுனிவர்களும் அமரமாதர்களும் ஆண்டவனை வணங்கிடுவதிலே பேரானந்தம் கிடையாது பெருமதிப்பு கிடையாது அன்றாட செத்து பிழைக்கும் ஜீவகோடி மக்களே சிவனை வணங்கி வழிபட வேண்டும் என்று ஈசனாகிய பகவான் பூலோக நாட்டை படைக்க வேண்டும் என்று பூலோக நாட்டை கடவுள் வருவான் எவ்விதமாக படைக்கிறார் தெரியுமா படைத்தார் சிவன் உலகம் அல்ல உலகம் படைத்தார் சிவன் உலகம் அல்ல ஆறேழு புவனம் அல்ல எறும்பு யானை மோதல் எறும்பு யானை மோதல் கொண்ட ஈஸ்வரனும் தான் படைத்தார் தான் படைத்தார் கைலாச வாசலில கடவுளான பகவானோ எறும்பு முதல் யானை வர எல்லா உள்ள ஜீவராஜிகளை படைத்தார் ஈசன் பகவான் அப்படி என்ன மக்களை படைத்து பூலோக நாட்டிலே பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை என்றோ ஈசனாகிய பகவான் படைத்து படைத்த மானிட குல மக்களுக்கு 6வது அறிவை கொடுத்தார் ஈசனாகிய பகவான் பகுத்தறிவு மக்களை படைத்து 6வது அறிவை கொடுத்து எஞ்சான் உடம்பையும் படைத்து எஞ்சான் உடம்பிலே ஈசனாகிய பகவான் ஒரு ஜான் கும்பியும் படைத்தார் அப்ப இறைவனாகிய கடவுள் வருமா அந்த கைலாச வாசலில கடவுளான பகவானோ 7 உலகமல்ல படைத்த மனுக்களுக்கு பகவான் படியடக்க வருவார ஓடு 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 நகத்தை அந்த கைலாச வாசலில கடவுளான பகவானோ 7 உலகமெல்லாம் எடுத்து விட்ட மக்களுக்கு இறையளக்க வேணும் என்று சங்கரனார் பகவானோ அருண நல்ல உதயத்தில அதிகால பொழுதாதியில வெள்ளி உதயத்தில விடிய ஒரு காலையில ஆதித்தன உதிக்கவல்ல அலக்கும்படி கொண்டல்லவோ ஆண்டவனு வாராரே ஆண்டவனு வாரபோது ஆண்டவனு வாரபோது அங்கே இல்லை எல்லாம் நடக்குதானா ஓடு 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 பூலோக நாட்டு மக்களுக்கு மானிடகுல மக்களுக்கு பட்டினியின்றி படியளக்க வேண்டும் என்று பரமனாகிய பகவான் அரண
உதய அதிகால பொழுது வெள்ளி உதய விடிய ஒரு காலையில அளக்கம்படி கொண்டார் ஆண்டவனாகி பகவான் அளக்கம்படி கொண்டு பூலோகத்திலே வாழக்கூடிய மானிட குல மக்களுக்கெல்லாம் எறும்பு முதல் யானை வரை என்ன ஒண்ணா 84 கோடி லட்ச சிவாத்மாக்களுக்கெல்லாம் பட்டினியின்றி வடியிழக்க வேணும் என்று பராசக்தி உலக மாதா பார்வதா தேவி பரமனிடத்திலே படிரிசி எடுத்து கொடுத்தாள் படிரிசி வாங்கிய பரமனாகிய பகவான் பூலோக நாட்டு மக்களுக்கெல்லாம் பட்டினியின்றி படியிழக்க வருகிறார் எம்பெருமான் பகவான் பூலோக மக்களுக்கு என்ன விதமாகவே படியளந்து வருகிறார் தெரியுமா நாளை நல்லதென எடுத்தார் நாளை நல்லோதென எடுத்தார் நாளை நல்லோதென எடுத்து நாடு எங்கும் படியளந்தார் பகவான் நாடு எங்கும் படியளந்தார் பகவான் நாடு எங்கும் படியளந்தார் சாமி உரிய நல்லதென எடுத்து பகவானோ உலகமெல்லாம் படியளந்தார் பகவான் உலகமெல்லாம் படியளந்தார் உலகமெல்லாம் படியளந்தார் பகவான் அந்த கைலாச வாசலில கடவுளான பகவானோ எறும்பு முதல் யானை வரை அவரவர்களுக்கு அளக்கும்படி அளந்தார் ஆண்டவனாகிய பகவான் அப்படி பூலோக நாடாதில ஈசனான பகவானோ இருந்த பிடாமல் பகவயரை இழந்து வாராரே ஓடு 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 தகத்தை அப்பேர் வட்டேறைவனாகிய பகவான் பூலோக நாட்டு மக்களுக்கெல்லாம் பட்டினியின்றி படியளந்து காத்து ரட்சித்து கைலாயம் வரக்கூடிய பொழுது பராசக்தியான உலக மாதா பார்வதி ஆசார வாசலை இன்முகத்தோடு எதிர்பார்த்திருக்கிறாள் பகவான் வருகின்ற பொழுது பகவானை கண்டாள் பார்வதா தேவி இரு கரங்கோப்பி வணங்கினார் கைலாச தீர்த்தங்கள் கொண்டு சிவனுடைய திருவடிகள் எல்லாம் சுத்தம் செய்து பாரிசாத மலரை கொண்டு வந்து பகவானுக்கு பாத பூஜை நடத்துகிறாள் பாத பூஜை நடத்தி சிவனுக்கு பணிவிடைகள் செய்து சக்தியும் சிவனமாக இளைப்பாரி கைலாச மலையிலே தாம்பலம் தரித்து யுக யுக காலமாக உலகம் தோன்றிய நாள் முதலாக உலக வாழ் மக்களுக்கெல்லாம் அம்மையும் அப்பருமாகவே இருந்து காத்து வந்தார் கடவுளாகிய பகவான் அப்படி காத்து வரக்கூடிய காலத்திலே பாருங்க என்ன பராசக்தி உலக மாதா பார்வதி பெருமானே 7 உலகமெல்லாம் படைத்த பரம்பொருளே 14 உலகம் படைத்த தத்துவத்தை கேட்டாளாம் பார்வதி அப்ப இறைவனாகிய கடவுள் வருமா பூலோக நாடு படைத்த தத்துவத்தை சட்டத்திலே பகவான் எவ்விதமாக சொல்கிறார் தெரியுமா ஒன்று நல்ல ஒன்றாண்டி பார்வதி ஒன்று நல்ல ஒன்றாண்டி உடையவனு நான் தான் அம்மா ரெண்டு நல்ல ரெண்டாண்டி சிவ ஈஸ்வரனு நான் தான் அம்மா மூணு நல்ல மூணாண்டி பார்வதி மூணு நல்ல மூணாண்டி சிவமுக்கண்ணனோ நான்
வந்தானம்மா சத்தியே பார்வதிய அயந்து நல்ல அயந்தாண்டி பஞ்சபோத நான் தானம்மா ஆறு நல்ல ஆராண்டி ஆறு சாஸ்திரமும் நான் தானம்மா ஏழு ஏழாண்டி எழுகடலும் நான் தானம்மா சக்தி பார்வதிய எட்டு நல்ல எட்டாண்டி திக்கட்டு திசைகளுமே நான் தானம்மா ஒன்பது ஒன்பதாண்டி ஒன்பது நவக்கரக நான் தானம்மா பத்து நல்ல பத்தாண்டி பத்து நல்ல பத்தாண்டி படியளக்கு பகவானு நான் தானம்மா பூலோகலாட்டிலே பத்தும் பத்தாண்டி படியளக்கும் பகவானு நான் தானே அம்மா பார்வதி அவன் பராசக்தி பார்வதி கேட்ட பொழுது ஈசனாகி எம்பெருமான் பகவான் சொன்னார் அம்மா பார்வதா தேவி பூலோக நாட்டிலே மன்னம் நானே மனையும் நானே பொன்னும் நானே பொருளும் நானே இருளும் நானே ஒளியும் நானே எல்லாம் நானே அத்துணையும் தான் தான் என்றார் சங்கரனாகிய பகவான் ஏடியம்மா பார்வதிய கைலாச வாசலில அசைந்தால் மட்டும் அசையும் அம்மா அகில இந்த உலகமல்ல நகண்ட மகளுமடி நகண்ட நகளுமடி அடியே நான் படைத்த உலகமல்ல தகத்தை அடியே நான் படைத்த சக்தி உமா பார்வதி பூலோக நாட்டிலே அத்தனையும் தான் தான் என்றார் அல்லவ பார்வதி பார்த்தா எம்பெருமானே பூலோக நாட்டிலே அத்துணையும் தான் தான் என்று தாங்கள் சொல்கின்றீர்கள் ஆனால் உங்களுக்கு மேலாக இரண்டு ஒருவரை வணங்கி வருகின்றீர்களே இறைவா அது யார் என்று கேட்டாளாம் பார்வதி பெண்ணே அம்மா பார்வதி என்ன பூலோகத்திலே சூரியனு வரணும் சந்திரனு வரணும் பொழுது விடியணும்னா யார் வரணும் சூரியன் வரணும் சூரியன் வரணும் ஆமா பொழுது அடையணும்னா சந்திரன் வரணும் ஆமா சக்தி பார்வதி சரி சந்திரனும் சூரியனும் இல்லையானா உலகம் கிடையாது 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 எம்பெருமான் ஆகிய பகவான் சொன்னாரா என்ன தேவி சிவனுடைய வலது கண்ணானது சூரியன் என்றும் சரி இடது கண்ணானது சந்திரனாக உரைத்தார் எம்பெருமான் ஆகிய பகவான் ஆமா பார்வதி பார்த்தார் என்ன பகவான் வலது கண் சூரியன் என்று சொல்கின்றார் சரி இடது கண்ணானது சந்திரனாகவே உரைக்கிறாரே ஆமா பகவான் சொல்வது எப்படி நாமல் நம்புவது ஏன் தெரியுமா பகவானுடைய உடலிலே சரி பராசக்தி பார்வதி ஆமா சரிபாதியாக இடமாக வாங்கியிருக்கிறார் சரிதான் பகவான் ஆணாக பெண்ணாக அர்த்தநாரீஸ்வரராகவே காட்சி கொடுத்தாராம் அந்த ஒரு காலத்திலே சரி அப்ப அதே போல ஆமா ஈசனுடைய உடலிலே சக்தி இடபாகத்தை வாங்கியிருக்கிறார் சரி அப்ப சக்தியுடைய வலது கண்ணானது ஆமா சிவன் வலது கண்ணு சூரியனாக இருந்தாலும் சரி இடது கண்ணானது ஆமா சக்தி நாமளாகத்தான் இருக்க வேண்டும் என் பராசக்தியான பார்வதா தேவி ஆமா சிவபெருமானுடைய இரண்டு கண்களை சோதிக்க ஆமோ பகவானுக்கு தெரியாமல் பின்புறமாகவே ஓடோடி வருகிறாள் ஓடோடி வந்த பார்வதி ஆமா சிவனுடைய கண்கள் ரெண்டை சிவனுடைய கண்கள் ரெண்டு பரிசோதிக்க வேணுமென்று சத்தியமா பார்வதியா பகவானுக்கு தெரியாமல் பின்புறமாய் ஓடி வந்தார் இரண்டு காரம் கொண்டல்லவோ ஈசன் கண்ணரண்ட மறைக்காள கண்ணு ரெண்ட மறைத்த போது என்ன எல்ல எல்ல நடக்கும்
மறைத்த போது இருளு உலகமல்ல இருளாக இருக்குதையா சொக்கருட கைலாசம் சுவாதிமாயோ அங்கே இல்லை அரணாருட கைலாசம் அருளும் இல்ல பொருளும் இல்லை ஈசனோட கைலாசம் ஈசனோட கைலாசம் அங்க இருளாக இருக்குதையா கதை அங்க இருளாக சாமி 8 நாளாக 8 நாளாக இருளு உலகமல்ல எங்க வார்த்தாலும் இருள் சூழ்ந்தன எவனா பகவான் தான் இந்த உலகத்துடைய ஜோதிமயம் ஈசன் தானே இந்த உலகங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா அப்ப அவனின்றி அனுபவம் செய்யுமா அசையாதல்லவா பார்வதா தேவி பகவானுடைய கண்களை மறைக்க 7 உலகமெல்லாம் இருளாச்சு பகவான் பார்த்தாரு பார்வதா தேவி தன்னுடைய கண்ணை மறைத்திருக்கின்றாளே அவள் மறைத்த கையை அவளே தானத்தானாக எடுக்க வைக்க வேண்டும் என்று பார்வதா தேவி மீது கோபம் கொண்ட பகவான் அந்த கைலாச வாசலிலே சங்கரனார் பகவான் சக்தி மேல கோபம் கொண்டு சக்தி மேல கோபம் கொண்டு சங்கரனு ஏதோ செய்தார் கதை ஆதி சங்கரனார் பகவானோ சக்தி மேல கோபத்தோட ஏ பார்வதி நீ மறைத்த கையை நீ எடுன்னு சொன்னா ஆண்கள் நமக்கு ஒரு வீக்கர் சொல்லவா அதனால அவள் மறைத்த கையை தானாக எடுக்க வைக்க வேண்டும் என்று ஈசனாகி பெருமான் பகவான் சக்தி மீது கோபத்தோடு ஆண்டே வேணாரந்த பகவான் சக்தி மேல பகவான் கோபம் கொண்டு நெற்றி கண்ண பகவான் திறக்கார நீல கண்ட பகவானோ ஏ உச்சி கண்ண திறக்கார உச்சி கண்ண திறக்கார ஆதி உடையவனோ உச்சி கண்ண திறக்கார பகவான் திறந்த போது உச்சி கண்ணினுட ஒளியதில ஆங்கார ஓங்கார வடிவத்தோட ஓங்கார வடிவத்தோட ஒரு குழந்தை வந்து பிறக்கால ஓங்கார வடிவத்தோட பிறந்த வேளா பிறந்து வேளா உச்சி நீ மகாளி பிறந்த வேளா ஐயா வீர பல்லா விரிசடையா விரித்தாடும் தலைமுடியா நாளைக்கு முட்டை போல மொழியழகா முட்டை போல மொழியழகா ஐயா முகோ நீண்ட முட்டை போல மொழியழகா சாமி அப்போ நல்லோ சடையழகா ஆங்கார கோபத்தோட குழந்தை வந்து பிறக்கால பகவானுடைய உச்சிக்கல் ஒலியில
ஆமா ஆங்கார ஓங்கார வடிவத்தோட ஆமா இரு பல்லோட விரிசடையோட ஆமா கிரித்தாடும் தலைமுடிகளோட நல்ல முடிகளோட ஆங்கார ஓங்கார வடிவத்தோட ஆமா ஒரு குழந்தை வந்த அவதாரம் புரிந்தா ஆமா அப்ப பகவான் பார்த்தார் என்ன பெண்ணே அம்மா பார்வதி பார்வதி பகவானுடைய உச்சிக்கண் வழியிலே வந்து பிறந்ததுனாலே ஆமா உனக்கு உச்சினி மகாளி ஆமா அப்படிங்கிற திருநாமத்தை கொடுத்தார். சரி பகவான் உச்சிக்கண்ணிலே பிறந்தவ உச்சினி மகாளி அம்மா. நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் அதாளி சத்தம் போட வேண்டாம் ஓட வேண்டாம் ஆட வேண்டாம் ஊழ சத்தம் போட வேண்டாம் அம்மா. கைலாசவதியில வேணு வந்த வரங்கள் எல்லாம் பெற்று நீ வடக்கு கோட்டை வாசலை வந்து குலுவருக்க வேணும் வந்தார் எம்பெருமான் பகவான். பகவா உச்சி கல்லில் பிறந்த வேளா ஐயா உச்சி மகாளி அவ பகவானிடம் வரங்கள் வாங்கி பகவானிடம் வரங்கள் வாங்கி அல கொலுவிருந்து வாராளே ஏ வரங்கள் வாங்கி என் தாயான அம்பிகை உச்சினி மகாளி அம்மா ஆமா பகவான் கிட்ட வரங்களை வாங்கினா ஆமா கைலாசபதியில ஆமா வடக்கு கோட்டை வாசலிலே வந்து குலவரந்தா உச்சினி மகாளி ஆமோ அப்படி குலவரந்து வரபோது கடவுளோட முன்னால ஏ சத்தியம பார்வதியா அங்கமெல்லாம் வேர்வை சுரந்து பார்வதியா நிற்கிறாளே. பார்வதியா நிற்கும் போது பார்த்தாரே பகவானோ எண்ணாத எண்ணமல்ல எண்ணாத எண்ணமல்ல பகவான எண்ணுவார போடு 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 தகத்தா தகத்தை அம்மாயே உச்சினி மகாளி என்ன கைலாசத்திலே வேணும் வந்த வரங்களை பெற்றார். ஆமா கைலேங்கரியிலே வடக்கு கோட்டை வாசல்ல வந்து குலுவருக்கிறா. சரி அப்படியாக சக்தி அம்பிகை உச்சினி மகாளி வந்து குலுவருக்க ஆமா பராசக்தி பார்வதி பகவானை ஏறிட்டு பார்க்கா. சரி பகவானுடைய கண்களை மறைத்திருந்தோமே ஆமா அப்ப உலகமெல்லாம் இருளாக இருந்தது. ஆ, இப்ப இந்த ஒளிவு எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து வருகிறது அப்படின்னு ஆண்டவனை ஏறிட்டு பார்க்கா. சரிதான் ஆண்டவனை ஏறெடுத்து பார்த்தா பார்வதி பகவானுடைய நெத்திக்கண்ணை கண்டுகிட்டான். நெத்திக்கண்ணை கண்ட பார்வதி ஐயையோ ஐயையோ ஆமா பராசக்தி உலக மாதா பார்வதி ஆமோ அவள் மறைத்த கைய திடுக்கிட்டு மெய்மறந்து பார்வதி திடீரென்று கையெடுத்தாள். எடுத்தான் அவள் மறைத்த கைய சரி காலத்தானாக எடுத்தாளாம் பார்வதி. ஆமா அப்ப அங்கமெல்லாம் வேர்வை சுரந்து சரி பகவானுடைய முன்னால் இருந்தாள் உமாதேவி. ஆமா பகவான் பார்த்தாரே இந்த உப்பு நீரை நாமல் பூலோகத்திலே விட்டமையானா சரி பூலோக வாழ மக்கள் எல்லாம் வாழ முடியுமா? முடியாது முடியாது அப்ப நல்ல தண்ணி சாப்பிட்டே நாக்கு உள்ளாமலுக்கு ஆமா உப்பு தண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்கும் இருக்க முடியாது. முடியாதுல்ல அதனால ஆமா ஈசனாகி எம்பெருமான் பகவான் அந்த 1008 சடாமுடி வாரத்தை உழைத்தெடுத்து சரி வேர்வை நீர் அத்தனையும் துவட்டி எடுத்து ஆமா மங்கையை மடியில் வைத்தார் பகவான். சரி கங்கையை ஜடையில் சுமந்தார் சங்கரனாகிய பகவான். கங்கையை ஜடையிலே சுமக்க அதிலே ஒரு 10 சொட்டு வேர்வை நீரானது சரி இந்த பூமியிலே வந்து விழுந்தது. விழுந்தது பகவான் பார்த்தார் இந்த 10 சொட்டு வேர்வை நீரையும் ஆமா பூலோக நாட்டிலே நாமல் 10 கடலாக படைக்க வேணும் என்று ஆமா சிவனுடைய 1008 சடாமணி வாரத்திலையும் சரி ஒரே ஒரு சடையை உழைத்தெடுத்தாரா. ஒரு சடை உழைத்தெடுத்த பகவான் பூலோக நாட்டை சுத்தி கரை வளைந்தார். சரி எவனா கரை போட்டா தானே தண்ணி நிக்கும். கரை போட்டாட்டா நிக்குமா? ஆமா அத்து பிடிக்கிட்டு ஓடிக்கிடும். அதனால ஈசனாகிய பகவான் சுற்றி கரை வளைந்து 10 கடலாக படைத்து பிறவி செய்ததோர் கடல் அதற்கு பேராமத்தை கொடுக்க வேணும் என்று